எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இருப்பராக வேண்டும். இந்த அருமையான பள்ளி லோட்டஸ் ஏஎன் வெங்கடாச்சலம் செட்டியார் பள்ளியை நிறுவி மிகச் சிறப்பாக கொண்டு செலுத்துகிற இந்த நிர்வாகத்திற்கும் அதனுடைய தலைவர் பெருமைமிகு திருமிகு இன்றைய தலைவர் திருமிகு எஸ் முத்துக்கருப்பன் சார் அவர்களுக்கும் செட்டியார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் இதை சிறப்பாக செக்ரட்டரியாக இருந்து பணியாற்றுகிற திருமிகு வி சரவணன் அவர்களுக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாம் ரொம்ப கலை நிகழ்ச்சிகளெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சரியா? அப்போ திருமிகு சரவணன் அவர்களுக்கும் முன்பு மிகச்சிறப்பாக இதை நடத்தி இன்றும் ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கிற திருமிகு ராமநாதன் அவர்களுக்கும் மேலும் திருமிகு NLVR சுந்தரம் சார் அவர்களுக்கும் திருமிகு சின்ன அளவில் அவர்களுக்கும் இந்த பள்ளியை மிகச் சிறப்பாக நடத்தி செல்கிற ஆற்றல் மிகு முதல்வர் திருமிகு ராஜி அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி செல்வதற்கு உதவுகிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுடைய எதிர்காலத்தை மனசுல ஏற்றி அவர்களுடைய நல்வாழ்வு என்பதை குறிக்கோளாக கொண்டு வந்திருக்கிற பெற்றோருக்கும் மற்றும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கைதட்டவர்களாம் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இவர்கள் ஒரு அருமையான பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஆசிரியரையும் சந்திக்கிற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த, இன்றைக்கு தலைவராக இருந்து ஆலோசனைகள் எல்லாம் தந்து அடிக்கடி பள்ளிக்கு வந்து ஒருங்கிணைத்து அவரை மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்தவர். படைப்பிரிவில் இருந்து உங்களுடைய தலைவர் திரு முத்துக்கருப்பன் அவர்களை பற்றி சொல்றார். படைப்பிரிவுகளில் இருந்து அதற்கப்புறம் வெங்கடேஸ்வரா என்ற மிகப்பெரிய இன்ஜினியரிங் கல்லூரியை வழிநடத்தி முதல்வராக இருந்து இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிற, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற என்னை இங்கு அழைத்த திருமிகு முத்துக்கருப்பன் அவர்களுக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் நிர்வாகத்தினருக்கு என் நன்றியையும் தெரிவித்து சில சொற்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய முறையை 3 பகுதிகளாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கதை, அதற்கு அடுத்து எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 நிமிடத்துக்கு, அடுத்தது ஒரு வாழ்வியலா நான் வாழ்வியல் திறன் பயிற்சிகள் எடுக்கிறேன். இந்த வாழ்வியலுக்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உதவுகிற செய்தியாக ஒன்றையும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிள்ளைகள்லாம் கதை கேட்க ரெடியா? கதை கேட்குறீங்களா? ஒரு இடத்துல 2 கற்கள் கிடந்துச்சான். என்ன கிடந்துச்சு? கல், ஸ்டோன்னு சொல்றாங்கல்ல, கற்கள். கற்களை சிலை செய்யணும்னாங்களாம். சிலை செய்யறதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கல் கேட்டுச்சான். சிலை செய்யறதுன்னா
உளியால வேண்டாத பகுதிகளை தட்டி தட்டி நீக்குகிற போது அழகான சிலை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் சொல்லிச்சான், நான் மாட்டேன். என்ன உளியால தட்டுவீங்களா? வலிக்கும், நான் மாட்டேன். சரின்னு இன்னொரு கல்ல கேட்டாங்க, அது சரின்னு ஒத்துக்கிடுச்சு. அதை கொண்டு போய் தட்டி தட்டி வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது அழகான சிலையாக உருவெடுத்துச்சு. அதை கொண்டு போய் கர்ப்ப கிரகத்தில் வச்சாங்க. அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடந்துச்சு. அதற்கப்புறம் வழிபடணும்ல, வழிபடுறதுக்காக எல்லாரும் அதுக்கு வழிபட்டாங்க. வழிபட்டுட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்தா இந்த செதறு தேங்காய் அடிக்கணும்ல, அதுக்காக சூரத்தேங்காய் அடிக்கணும்ல, அதுக்காக அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தாங்க. ஒரு கல்லு நான் மாட்டேன்னு சொல்லிச்சுல, அது தூக்கி போட்டாங்க. நச்சுன்னு முதல் அடி, நச்சு நச்சுன்னு வாழ்க்கை பூரா அடி. இதுக்கு ஏன் இந்த கதையை வந்து சொல்றேன்? ஒரு அருமையான பள்ளியில பெரிய பிள்ளைகளுக்கு 9-10 பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கதை இன்னும் உள்வாங்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு உள்வாங்கணும். இந்த ஆசிரியர்கள் கையில உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை உருவாக்கிக்கிட்டா, உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த 4-5 ஆண்டுகள்ல உங்களை ஒரு அற்புதமான சிலையாக இவர்கள் மாற்றுவார்கள். எல்லாரும் கொண்டாடுவாங்க உங்களை. சரியா? இல்லையே வச்சுக்கோ. இல்லாட்டி இந்த சிதறங்க அடி வாங்கிச்சுன்னு ஒரு கல், அது மாதிரி அது வீதியில கிடக்கும். போறவை வாங்கவெல்லாம் மிதிச்சுட்டு போவேன். ஒரு நாய்க்குட்டி வந்தா என்ன பண்ணும்? நாய்க்குட்டி வந்தா அசிங்கம் பண்ணிட்டு போகும். நீங்க சிறந்தவர்களாக வந்து இந்த உலகம் கொண்டாடுற பிள்ளைகளா வரணுமா, அல்லது அல்லது திண்டாடுற பிள்ளைகளா வரணுமா? என்னவா வரணும்? என்னவா வரணும்? கொண்டாடுகிற பிள்ளைகளாக எல்லாரும் மாறணும். அதற்கு உங்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் மிகப்பெரிய உதவி. சரியா? அதாவது இந்த கதையில 2 விஷயம் சொல்றேன். எதையெல்லாம் குறைச்சிக்கலாம், எதையெல்லாம் மாத்திக்கலாம். நான் சிறந்த பிள்ளையா வருவேன். உங்கள்கிட்ட இருக்கிறத ஏதாவது ஒரு பழக்கம், எவ்வளவு நேரம் போன தோன்றுவீங்க? நான் ஒரு அரை நிமிடம் ஒரு தண்ணீர் குடிக்கிறதுக்காக குறைச்சி இருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இதை பயிற்சிகளில் எழுத சொல்லுவேன். எதையெல்லாம் குறைத்து கொண்டால், எதையெல்லாம் சிறிது மாற்றிக்கொண்டால் நான் சிறந்தவனாக வருவேன். வேண்டாத பகுதியை நீக்கிற போது மிகச்சிறந்த வாட்டர் கொடுக்கப்பா, அதாவது மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வருவேன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்கன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எழுத முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் எதையெல்லாம் மாற்றிக்கலாம், எதையெல்லாம் குறைச்சிக்கலாம். என்ன சொல்றேன்? எவ்வளவு நேரம் ஃபோன் பார்க்குறீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறீங்க? சரியா? எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? கோபம் ஒரு பிள்ளை எழுதிச்சு, எதை மாற்றிக்கணும்ப்பானே, கேவம்னு எழுதிச்சு. கேவம்னா என்ன? கோபங்கிறது தான் கேவம்னு எழுதுது. தேங்க்ஸ். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த முதல் கதை. எதையெல்லாம் மாற்றிக்கொண்டால் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்னு பெரிய பிள்ளைகளை யோசிக்க சொல்லுகிறேன். சிறிய பிள்ளைகளை இந்த கதையை நினைவில் வச்சுக்க சார். 2வது, எண்ணும் எழுத்தும். நம்மகிட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அதாவது எழுத்து, எண், 2 விஷயம். பட் அதை 5 விஷயம் சொல்ல போறேன் அடுத்தாங்க. நம்மகிட்ட மிகப்பெரிய பொக்கிஷம்
நம்ம தாத்தாவும் பாட்டியும் விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன பொக்கிஷம்? அதாவது இந்த லாங்குவேஜ் இரண்டு கண்களாக ஆங்கிலத்தையும் தமிழையும் உங்களை தான் பார்க்க சார். இங்கே மீடியம் ஆங்கில மீடியம். சரியா? What is the purpose of language? What is the purpose of language? என்னப்பா இந்த மொழி எதற்கு? To convey a message, an idea or a request or a command and evoke response. என்னதுக்கு இந்த மொழி எதுக்கு? உங்களுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு. இந்த மொழி எதற்கு? ஆங்கிலமும் தமிழும். ஆங்கிலம் பயிற்று மொழியா ஆயிடுச்சு. சரியா? இந்த தமிழ் அதுதான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்ற. அது 3000 ஆண்டுகள் நம்மகிட்ட தொல்காப்பியம் தொடங்கி ரெக்கார்ட் இருக்கு. நிறைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் இருந்தாலும் உங்க மனசுல போகுங்கிறதுக்காக சொல்ற. பெற்றோர்களுடைய மனசுல போகணுங்கிறதுக்காக சொல்ற. இந்த தமிழை பிழை இல்லாம ஒலி பிழை, நிறைய பேர் ஒலி பிழை இருக்கு. ஆங்கிலத்தும் சரி எந்த மொழியும் ஒலியில பிழை வந்தா அதுல பொருளில் பிழை வந்துடும். பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு திருவாசகம் சொல்லும். அந்த பொருளை பிள்ளைகளுக்கு ஒலிப்ப நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் பிள்ளை பேசும். அது கெட்ட பேச்சு பேசுறது இல்லை, கேட்ட பேச்சு பேசுதுங்கிறாங்க. அதனால இந்த தமிழை தாத்தாவும் பாட்டியும் வள்ளுவன் தொடங்கிய அவ்வை, புறநானூறு, அகநானூறு பல இலக்கியங்கள் இருக்கு. நீங்க ஆங்கில மீடியத்தில் சொல்லிக் கொடுத்தாலும் தமிழையும் சேர்த்து இணையாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன். இங்கே பாரதி விழாவை பற்றி சொன்னாங்க. பிள்ளைகள் பரிசு வாங்கினதை சொன்னாங்க. மகிழ்ச்சியா இருந்தது. இந்த அந்த ரிப்போர்ட் அருமையாக தயார் பண்ணியிருந்தாங்க. சற்று நீண்டதாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக அந்த ரிப்போர்ட் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க? லேர்னிங் பை டூயிங். லேர்னிங் பை டூயிங். இந்த எழுதி வைக்கிறது, எழுத்து, ரெக்கார்ட், கொஞ்ச நேரம் ஆசிரியர் பெருமக்கள் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம். 2வது பகுதியில் தான் சொல்றேன். அதை அந்த நிறைய பேருக்கு வாய்ப்பாடு தெரியல, கூட்டி கூட்டி எழுதிருக்கு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் 16 256 வரைக்கும் படித்தவர். சரியா? பிள்ளைகளுக்கு இந்த மனப்பாடம் செய்வதையும் இதையும் எழுத்தையும் எண்ணையும் கண்ணு, அதுலேயும் 2 லாங்குவேஜ், ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று தமிழ். தமிழ் 3000 ஆண்டு பரப்பு உள்ளது. அதனால ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி 3 வரிகளாக சொல்லி கொடுங்க. போதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம். இதெல்லாம் சொன்னா அந்த பிள்ளைக்கு வரும். இன்னைக்கு புரியாது. மலையாளி குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு அதில் இருக்கு. மலையாளி குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இதை பிள்ளை படிச்சு வச்சுச்சுன்னா எப்ப கல்யாணம் ஆயிட்டு மனைவிட்ட ஒரு இடி வாங்குற போது அவளுக்கு தெரிய வரும், மலையாளி குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இது மாதிரி சின்ன சின்ன நூல்களை படிச்சு அடுத்தது திருக்குறளுக்கு போகன்னு சொல்றேன். லேர்னிங் பை டூயிங். ஒன்னே எழுதி வைக்கிறதுக்கு மாத்திரம் நான் நிறைய பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களை தான் இந்த டூயிங்ல லேர்னிங் ஒன்று பண்ணிக்க சொல்றேன், எதையும் எழுதுறதுக்கு. இப்போ பிள்ளைங்களா எல்லாரும் என்ன பாருங்க, பெரியவங்களும் சரி, நான் சொல்றத செய்ய. என்ன செய்ய சொல்றேன்? நான் சொல்றத செய்ய சொல்றேன். Put your index finger on your cheek. எங்க எல்லாரும் பண்ணுங்க பார்க்கலாம். Put your, நான் சொல்றத செய்யுங்க. Put your index finger on your cheek. செய்யுங்க. இதுக்கு பேராப்பா இண்டெக்ஸ் ஃபிங்கரு, இதுக்கு பேரா சீக்கு. ஏத்தா எதுக்கு பேரு? எது இண்டெக்ஸ் ஃபிங்கரு?
இது இண்டெக்ஸ் ஃபிங்கர். சீக் எது? இது. என்ன பண்ணீங்க நீங்களாம்? இது பண்ணீங்க, கேட்டதை செஞ்சீங்க. ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்ங்கிற, ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். I see I remember. I see I remember. நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். I do I understandங்கிற, I do I understand. நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். எழுதுனா இந்த பீயிங் இந்த பிரசன்ட்ங்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பாஸ்ட்ல இருக்கோம், இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருக்கோம். நேற்றைய கவலைகளிலும் நாளைய பயத்திலும் இந்த நொடியை தொலைச்சிட்டோம். அதனால இந்த எழுதுறது, எழுதி வைங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. பிள்ளைகள் கேட்கிற போது ஒரு வரி எழுதுங்க. வீட்டுக்கு போய் 2 கற்கள் அப்படின்னு ஒரு நோட்ல எழுதி வைங்க. என்ன சொன்ன? வீட்டுக்கு போய் என்ன எழுதுவாரு? என்ன எழுதுவாரு? என்ன பண்ணுவாரு? அதை பார்க்கிற போது நான் இங்க நின்னது என்னுடைய சொற்கள், நான் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும், நம்மளை எல்லாரும் கொண்டாடணும், நம்ம வாழ்க்கை திண்டாட்டமாக அமையக்கூடாது அப்படின்னு உங்க மனசுல வரும். சரியா? எதையெல்லாம் எழுத சொன்னேன், 2-3 சொல்லிட்டு முடிக்கிறேன். 1, உங்களுடைய வெற்றிகளை பதிந்து வையுங்கள். ஜேர்னல்னு சொல்றோம். பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க முன்னாடி இருக்கீங்க, இருந்தாலும் எழுதி வச்சுக்கீங்க. எதை? வெற்றிகளை. உங்களை யாராவது பாராட்டுனா அதை எழுதி வச்சுக்கீங்க. நீங்க யாராவது பாராட்டி இருந்தா அதை எழுதி வச்சுருங்க. மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் இயங்குகிறார்கள். பாராட்டுங்க. சரியா? எல்லாரையும் பாராட்டுங்க, கையெழுத்துச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று, 3வதாக முதல் இது என்ன சொன்னேன்? வாழ்க்கை கொண்டாட்டமாக அமைய வேண்டும்னு ஒரு கதை சொன்னேன். 2வது என்ன சொல்லியிருக்கேன்? 2 மொழிகள், தமிழ் ஒப்பற்ற மொழி, அதனால தமிழை சேர்த்து படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அதுதான் நமக்கு உணர்வு தருகிறது, உணர்வை வளர்க்கிறது அப்படிங்கிறது பெரியவர்கள் வழியாக பிள்ளைக்கு சொல்லப்பட்டது. இப்போ 3வதாக மனித உறவுகளுக்கு ஒரு 2-3 ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறார். மனித உறவுகள் கண்ணாடி மாதிரியா. மனித உறவுகள் எப்படி? கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னாடி நீ முறைச்சா அது முறைக்கும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாரையும் பார்க்கிற போது என்ன பண்றது அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். யாரையும் பார்க்கிற போது என்னப்பா பண்ணுவீங்க? 13 நிமிஷம் 14 நிமிஷம் பேசியிருக்கேன், இந்த 2 நிமிஷம் முடிக்கும். யாரையும் பார்க்கிற போது என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? நான் நிறைய வீடுகளுக்கு போறேன், பிள்ளைய என்ன பண்ணுதுங்க? போடுதுங்க, இங்கிட்டு போடுதுங்க, அங்கிட்டு போடுது, எங்கேயாவது போகுதுங்க. நீங்க இந்த உரையை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வர்றவங்களை பார்த்து முதல்ல என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? குட். என்ன பண்ணிட்டு முதல்ல நல்ல மலர்ந்த முகத்தோட கண்ணை பார்க்கணும். என்ன பண்ணணும்? யாரும் வந்தா எதை பார்க்கணும்? ஐ கான்டாக்ட்ங்கிறாங்க. சரியா? இப்படி வாத்தா கொஞ்சம் தள்ளி வா. எனக்கு யாராவது சின்ன பிள்ளைகளாகவே இருக்கீங்க, நீ பெரிய பொண்ணு இங்கே வான்னு கேட்குறியான்னு பார்க்கறதுக்காக. சரியா? எப்படி உள்வாங்கிறாங்க. என்ன பண்ணணுங்கிறேன்? முதல் இது ஐ கான்டாக்ட். யாரையும் நகை உவகைங்கிறாங்க. நகைங்கிறது முகத்துல வர்றது சிரிப்பு, உவகைங்கிறது மகிழ்ச்சி, மனசுல இருக்கிறது. அப்ப மனசுல மகிழ்ச்சியோட யாரு வந்தா முதல்ல என்ன பண்ண சொல்றேன்? பார்க்க சொல்றேன். ரெண்டாவது என்னப்பா நானு? சிரிக்க சொல்றேன். ரெண்டாவது என்ன? சிரிக்க. புன்னகை அணியாத வரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லை. You are not fully dressed unless you wear a smile. சிரிக்கிறதுனா என்ன? எல்லாருமே சிரிக்கல. இந்த எக்ஸசைஸ் பண்ண புதிக்கலாம். சிரிங்க எல்லாரும், சிரிங்கப்பா பிள்ளைங்க எல்லாம் சிரிங்க எல்லாரும்.
சிரிங்கப்பா, வேற ஒன்றும் சொல்லல உங்களை. சிரிக்கல, எப்படி சிரிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். சிரிங்க. இங்க பாரு, சிரிக்கிறதுனா என்ன பண்றதுன்னு சொல்றேன் அடுத்தாப்புல. சிரிக்கிறதுனா கீப்பல்லு தெரியக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது பாப்பா, இங்க வா. என்ன தெரியக்கூடாது? கீப்பல்லு, மேப்பல்லு தெரியலாம். மேப்பல்லு கெக்கன்னு சவுண்ட் வரக்கூடாது. எப்படி? எங்க அந்த மாதிரி சிரிங்க பார்க்கலாம். என்ன பண்ண சார்? கீப்பல்ல தெரியக்கூடாது, மேப்பல்ல தெரியலாம். என்ன வரக்கூடாது? சத்தம் வரக்கூடாது. அது மாதிரி சரி சார் போட்டோ எடுத்து வைக்கிறாரு. சரி, அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்கு? கண்ணை மலர்ச்சியை பார்த்து யாரும் வந்தா உங்க வீட்டுக்கு வர வீடு. ஏன்னா உறவு 4 நொடியில தொடங்குதான். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் உறவுகள் எப்ப தொடங்குது? 4 நொடி. முதல் நொடியில பார்க்கிறான், 2வது நொடியில சிரிக்கிறான், 3வது நொடியில வணங்குறான். என்ன பண்ண போறான்? வணங்குதல். யாரு? இந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு நீங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு மனசுல வர வேண்டிய 3வது விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வாழ்த்துங்கள்ங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வாழ்த்துங்கள். வாழ்த்துறதுக்கு வயசு வேண்டாமா? என்ன வேணுமா? மனசு வேணுமா? வாழ்த்துறதுக்கு என்ன என்ன வேணும்? வாழ்க, நல்லா இருக்கீங்களா? அதோட உறவை சேர்க்கணுமா? நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கீங்களா அத்தை? அத்தை அத்தையிலே 10 தவணை நீங்க சொன்னீங்கன்னா அது செத்த. அது உன்னோட நல்லா வந்துடும். உறவுகளை சேர்த்து. இது 3வது சொல்லியிருக்கேன். பார்க்கறது, சிரிக்கிறது, வாங்கன்னு கேட்குறது, வணங்குறது. 4வது பேச ஆரம்பிக்கிறோம். வாழ்த்துங்கள் சொன்னேன், நன்றி கூறுங்கள், பாராட்டுங்கள். இது பூரா செய்யும். அப்ப 4 நொடியில யாரையும் கவரலாம். அப்புறம் வேற ஒரு தண்ணி கொண்டாந்து கொடுத்து ஃபேன்லாம் போட்டு அவர்கள் மனத்துல 4 நொடியில இடம் பிடிக்கலாம். அப்ப இனிய குழந்தைகளே, உங்களுக்கு 3 விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் ஒரு சின்ன கதை. சரியா? அதுல இருந்து நம்ம தான் நம்ம வாழ்க்கையை கொண்டாட்டமாகிறோம். 1. 2வது என்ன? எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தன். எதையும் எழுதணும். எழுதுனா நம்ம மறக்க மாட்டோம். எழுதி வச்சது எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதும்பாங்க. எழுதுங்கிற உங்களுடைய வெற்றிகளை பதிஞ்சு வச்சுக்கோங்க, பாராட்டுங்க. அது மாதிரி அது என்றைக்கும் உங்க மனசுல இருக்கும். 3வதாக 4 நொடியில யாரையும் கவரலாமா? ஹியூமன் ரிலேஷன்ஸ். 1 கண் பார்வை, 2 முகத்தின் மலர்ச்சி, புன்னகை, 3 வாழ்த்துதல், 4 உறவு முறைகளை சொல்லி வாழ்த்துறது, 4 பாராட்டுதல். சரியா? நன்றி கூறுதல் முக்கியமா. Hearts open with ease with 2 keys. Thank you and please. இந்த மிக அருமையான வாய்ப்பை ஒரு நிறைய எல்லா விதமான வயதுள்ளவர்களும் இருக்கீங்க. இருந்தாலும் அது உள்வாங்குவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்களையெல்லாம் சந்திக்கிற, உங்களையெல்லாம் வழங்குகிற, வாழ்த்துகிற, உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை காண ஆர்வலாக இருக்கிறேன். வாழ்த்துகிற, இதை காண்கிற வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும், அருமையான முதல்வருக்கும், தலைவர் அவர்களுக்கும், செக்ரட்டரி அவர்களுக்கும், நிர்வாகத்தினருக்கும், முக்கியமாக பெற்றோருக்கும், மழலை செல்வங்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.